ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சென்னையோட ரொம்ப ஹிட்டான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு வடைகறி வித் லெஃப்ட் ஓவர் வடை. அதை வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நீங்கள் மசால் வடை செய்யும்போது உங்களுக்கு மிச்சமாயிடுச்சுன்னா அந்த வடை வச்சு நீங்கள் இந்த வடைகறி செய்யலாம். அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வடை செய்யும்போது நீங்கள் ஒரு 4-5 வடையாவது தனியாக எடுத்து வைப்பீங்க அடுத்த நாள் வடைகறி செய்யறதுக்காக. இது அவ்வளோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்மையாக சூட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி இது. இந்த வடைகறி வந்துட்டு சென்னையோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த டேஸ்டியான வடைகறி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான வடைகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடைகறி செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நேத்திக்கு செஞ்ச வடை. இது வந்துட்டு முட்டைக்கோஸ் வடை நேத்திக்கு செஞ்சது. நான் வந்துட்டு வடைகறிக்காகவே நான் கொஞ்சம் வடை எடுத்து உள்ளே போட்டு வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். இது வந்துட்டு மிச்சமான வடை, ஒரு 5 வடை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி, ஒரு பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்கேன். 2 வர மிளகாய் எடுத்திருக்கேன். மசாலா பவுடர்ஸ் என்னென்ன வேணும்னா மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து கரம் மசாலா பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி, புதினா 2ம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சாப் பண்ணி. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இது வந்துட்டு தேங்காய் விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன். இப்போ இந்த வடையை வந்துட்டு நம்ம பிச்சு போட்டு வச்சுக்கலாம். சின்ன பீசஸாக இந்த மாதிரி பீசஸாக பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஓவர் வடையிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஐட்டம் தான் இந்த வடைகறி அப்படிங்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் செஞ்சும்போது யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. இப்போ வந்து வடைகறிக்காகவே நம்ம வடை போட்டு நம்ம வடை செய்கிறோம். இப்போல்லாம் நான் கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபியும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வடையை ஃப்ரெஷ்ஷாக வடையை போட்டு அதுக்கப்புறமேட்டு வடைக்கறி செய்கிறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக இது பண்ண வேண்டியதில்லை. எப்படியும் நம்ம கிரேவியில் வந்துட்டு அது கரைஞ்சிடும். இந்த மாதிரி பிச்சு போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது 3 போட்டுக்கலாம். சோம்பு பொரியுது. இது கூட இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்திடலாம். இது கூட இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்திடலாம். ஓரளவுக்கு வதங்கணும். இந்த தக்காளி வந்து மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்திடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இது ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த மசாலா பொடி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படியே மூடி வைக்கலாம், வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷமா இந்த கிரேவி கொதிச்சிருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக எண்ணெய் தெளிஞ்சிருச்சு இந்த கிரேவியில். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்மளோட மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது சேர்த்திடலாம். இந்த தேங்காய் விழுதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட விடலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அது. இது கூட எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த வடையை போட்டதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். ரொம்ப திக்காயிடும் கிரேவி. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்ம தேங்காய் விழுது போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்கிற இந்த வடையை போட்டுடலாம். அதில் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா தலை 2யுமே ஆட் பண்ணிடலாம். இவன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கிரேவி. கொஞ்சமாக தண்ணி விடுறேன்னா சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இந்த வடையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். 1 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வைக்கலாம்.
இப்போ நம்ம வடையை போட்டு 1 நிமிஷம் பக்கமா வெந்திருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளோட வடை கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வடகறி இப்போ ரெடி ஆச்சு. இது உங்க வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் ஒண்ணு உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.